இயக்குனர் ஸ்ரீபிரியா அவர்கள், தயாரிப்பாளர் ராஜ்குமார் அவர்கள், ஜார்ஜ் அவர்கள், சுரேஷ் பாலாஜி அவர்கள், கிரிஷ், நித்யா, and distinguished guests on the dais, press and friends. நான் எப்பவுமே சொல்லுவேன், எனது தாயின் மொழி தெலுங்கு, என் தாய்மொழி தமிழ்னு. ஏன்னா இங்கே பிறந்து வளர்ந்தேன், எங்கள் அம்மா கூட இங்கே தான் பிறந்து வளர்ந்தாங்க. தெலுங்கில் சொன்னாங்க 130 படம் கிட்டத்தட்ட பண்ணியிருக்கேன். 90% டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் தான் நான் பண்ணியிருக்கேன் ஆஸ் அ ஹீரோ ஆல்சோ. 1990 சித்திரம் பலார சித்திரம் படத்தில் டோட்டல் ஹீரோயினாக நடித்தேன் ஃபஸ்ட் டைம் இன் இந்தியா. இட் வாஸ் அ சூப்பர் டூப்பர் ஹிட். There are bouquets and big packs in life. I take them all. இயக்குனர் ஸ்ரீபிரியா அவர்கள், அவங்க பெரிய ரசிகன். நான் ஆட்டுக்காரலேருந்து நான் ஸ்கூல் காலேஜ் அவங்க படங்க இருந்தால் போகிறது. ஒரு லேடி டைரக்டர் பிறந்த பையன் நான். ஸ்ரீபிரியா அவர்கள் வந்து இந்த படம் பாருங்கள், லைனுக்காக நிறைய மாற்றங்கள் இருக்கும் சொல்லி அந்த படம் சொன்னப்போ பார்த்தேன். ஐ வாஸ் ஸ்பெல் பவுண்ட். ஐ அப்ரிஷியேட் அண்ட் அட்மயர் ஸ்ரீபிரியா அவர்கள் ஃபார் டேக்கிங் திஸ் பர்டிகுலர் சப்ஜெக்ட். ஏன்னா மோகன் சொல்லிட்டு இருப்பார், ஃபஸ்ட்டு படத்தில் ஹீரோ நடித்தாங்க. ஃபேண்டாஸ்டிக் பிக்சரைசேஷன், அவங்க ஒரு சாங்கு இல்லை சீன்ஸ், அவங்க ஸ்டைல் ஆஃப் பிக்சரைசேஷன், ஒரு டேஸ்ட் உள்ள டைரக்டர் அவங்க இந்த படம் எடுக்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் ஜெயசுதா என் கசின், அவங்க வந்து கேட்டாங்க, நீ இந்த ரோல் பண்ணுறியான்னு. என்ன கேட்டேன், என்ன இப்படி போய் கேட்குறேன், 130 படங்கள் இந்த படம் பண்ண முடியாதா என்னால்? இல்லை சச் அ டிஃப்ரெண்ட் ரோல். எஸ், இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ரோல். என் மேலே நம்பிக்கை வச்சு ஸ்ரீபிரியா அவங்க வந்து இந்த படம் நீங்கள் நடிக்கணும்னு சொன்னப்போ ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். அதுக்குன்னா மகிழ்ச்சி, தமிழ்லையும் நீங்களும் நான் நடிக்கணும்னு சொன்னப்போ என் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. ஏன்னா என் ட்ரீம் அது. ஏன்னா இங்கே பிறந்து வளர்ந்தேன் நான். இந்த திரையுலகத்தில் ஒரு இடம் எனக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த படம் இளைஞருக்கு, இன்னைக்கு உள்ள யூத்துக்கு ஒரு மெமரபிள் ஃபில்ம், ஹிட் ஃபில்ம் எனக்கு நம்பிக்கை. ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் ஃபில்ம் வித் ஃபுல் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் இன் அ டிஃப்ரெண்ட் ஆங்கிள். அதில் ஒரு வித்தியாசமான பாத்திரத்தில் திரும்பி நான் தமிழில் அறிமுகமாகிறதுன்றது, ஐ ஷுட் ஒன்ஸ் அகெயின் மெனி தேங்க்ஸ் டு இயக்குனர் ஸ்ரீபிரியா அவர்கள் and ராஜ்குமார் அவர்கள் and all the producers. And once again, I hope we'll meet in many more press meets. Thank one and all for giving this opportunity. Thank you very much. Bye. இது கோட்டையம்காக கிடையாது. பாளையம் கோட்டை வந்து எதுக்கு பிரபலம்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த கதையில் வந்து அந்த காரணம் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம். அதனால தான் வந்து பாளையம் கோட்டை பேரை தேர்ந்தெடுத்தேன். நான் வந்து ராமநாதபுரம்னு வச்சுருக்கலாம், இல்லை கும்பகோணம்னு வச்சுருக்கலாம், அதெல்லாம் எங்கள் ஊர். இருந்தாலும் பாளையம் கோட்டை எது கிடையாது. இல்லை, நான் இப்போ கதையெல்லாம் சொல்ல மாட்டேன். நீங்கள் பாருங்கள், கதை உங்களுக்கு தெரியும். பட் எதுக்காக அந்த பேரை வச்சுருக்கோங்கிறது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். ஐம் நாட் கரெக்டிங் எனி திங் பிகாஸ் இட்ஸ் ப்ரூவ் டு பி a சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் பண்ணியிருக்கோம். Puts me in the picture, but I'm a very costly person because I'm in business and I'm doing well. ஒரு நாளைக்கு 25 லட்ச ரூபா கொடுத்தாங்கன்னா நான் if anybody is ready, I'm ready. இல்லை, I act in life itself, so சினிமாவில் ஆக்ட் பண்ணணும் தேவையில்லை. She is quite confident. 40 வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்காங்க and she has done more than 300 pictures and நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, ஏன் வேறு புது இப்போ பெரிய டைரக்டர் போட்டு படம் எடுக்கலாமே எதுக்கு. I said no, I am very confident about her and moreover a known devil is better than an unknown angel. 2 மொழியிலையும் நடிச்சிருக்காங்க. நல்லா நடிக்கக்கூடிய நடிகை.
எனக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல ரேப்போ இருக்குது. முக்கியமாக நடிகர்களும் இயக்குனரும் வந்து ஒரு நல்ல ஒத்துமையோட ஒரு கணவன் மனைவி உறவு மாதிரி அவங்களுது. அது என்னுடைய எல்லா நடிகர்களுமே வந்து எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க, பழக்கப்பட்டவங்க. இப்போ நித்யா தான் வந்து எனக்கு புதுசாக தெரியும். பட் நான் முதல்ல பார்த்து பேசும்போதே அவங்களுடைய படம் பார்த்தேன். நான் இஷ்குன்னு ஒரு படம் பார்த்தேன். எனக்கு வந்து ஒரு பயங்கர வீக்னஸ் வந்து நல்ல கண்கள் இருக்கக்கூடிய நடிகைக்கு வந்து பாதி நடிப்பு முடிஞ்சிடுச்சு இந்த கண்களே. ஸோ அந்த ஒரு பெரிய ஒரு கிஃப்டட் ஐஸ் ஷீஸ் காட் அண்ட் ஷீஸ் அன் எக்ஸலண்ட் ஆர்டிஸ்ட். எனக்கு வேறு காரணமே எனக்கு தெரியல. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் இப்போ.